சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ண வீடியோ போட்டிருந்தேன். அடுத்து சாமி கும்பிட்ட வீடியோ போடலான்னு இதை போட்டேன். எல்லோரும் ஹாப்பியாக இருந்தோம். அந்த ஒரு நாள் எல்லோரும் வருஷத்தில் ஒன்றா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் எல்லாம் நிறையா மிஸ்ஸிங்கு. நான் முதலே சொன்ன மாதிரி எங்கள் சித்ரா, எங்கள் குணா, அதுக்கப்புறம் எங்கள் கவிதா மிஸ்ஸிங்கு. கவிதா வந்து கொஞ்சம் உடம்பு முடியலன்னு வரல. காவியா வந்திருந்தா. சித்திங்களை இவங்க 4 பேர். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா, அடுத்து வந்தீங்கன்னா அந்த உட்காந்துருக்கிற சித்தி பூங்கொடி சித்தி, அடுத்து ராசமா சித்தி, கடைசி வந்து எங்கள் தனா சித்தி. 4 பேருமே ஒன்றா பிறந்த அக்கா தங்கச்சி கிடையாது. ஆனால் உண்மையிலேயே இவங்க அண்ணன் தம்பிகளோட அவங்க ஒத்துமையாக இருப்பாங்க. அதை நான் நிறையா டைம் சொல்லி எங்கள் அம்மா ஓட்டுவேன். அண்ணன் தம்பி 4 பேர் சண்டை போட்டுக்கிட்டாலும் இவங்க நல்லா க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா எங்கள் அப்பா சித்தப்பாங்களாம் அப்போ சண்டை போடுவாங்க. ஏன்னா அண்ணன் தம்பி தானே. இதுதாங்க எங்கள் அண்ணன், எல்லாத்துக்கும் மூத்தவன். இவன் தான் அண்ணன் கதிர். அப்புறம் தான் எல்லோரும் இது அண்ணா பொண்ணு பவுன். அவன் நல்லா க்யூட்டாக பேசிகிட்டு இருப்பா. நிறையா குழந்தைங்களும் மிஸ்ஸிங்கு, நிறையா எல்லாம் மிஸ்ஸிங்கு. ஆனால் எல்லோரும் இன்னும் அடுத்த வருஷமாவது எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணணும்னு நாங்கள் இந்த டைமு அந்த பெரியவங்களையும் வேண்டிக்கிட்டு எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டோம். உண்மையிலேயே நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்போ அந்த எப்படா வரும்னு இருப்போம். அந்த புதன்கிழமை இப்போ தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை கும்பிட்ற கம்ஃபோர்ட்காக அப்போல்லாம் வந்து புதன்கிழமை தான் கும்பிடுவோம். ஸ்கூல் லீவ் போட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு எங்களுக்கு ஜாலியாக இருக்குது. எல்லோரும் அப்போ ஒன்றா மீட் பண்ணுவோம். மற்ற எந்த நாள் மீட் பண்ணுறோமோ இல்லையா, எல்லோரும் ஒன்றா இருப்போம். எல்லோரும் வந்துடுவோம். எல்லோரும் ஆஜராகிடுவோம். எங்கள் தாத்தா வந்து சின்ன வயசில் இறந்துட்டார். அதனால் எங்கள் தாத்தா ஆயா இருக்கிற வரைக்கும் இதுதாங்க எங்கள் அத்தை. இவங்க 4 பேர். அதுவும் எங்கள் கோபால் சித்தப்பா. எங்கள் 4 பேருக்கும் அவங்க தான் செல்லம். எங்கள் அப்பா கூட ரொம்ப என்ன கூட எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்லி திட்டிடுவார். ஆனால் எங்கள் அத்தையே சாமி தங்கங்கிறத தவிர எதுவும் சொல்ல மாட்டார். எனக்கே சர்ப்ரைசிங்காக இருக்குது. நான் நிறையா டைம் எங்கள் அப்பாவையும் கலாய்ப்பேன், எங்கள் அத்தையும் கலாய்ப்பேன். எங்கள் அத்தை பெருமையாக சொல்லு, எங்கள் அண்ணன் எப்பவுமே அப்படித்தான் இது வரைக்கும். அப்படி ஒரு பாசக்கார அண்ணன். எனக்கே பொறாமையாக இருக்குது பார்த்தா. எங்கள் அத்தை இப்போ வரைக்கும் எங்கள் அப்பாவை நினச்சா கொஞ்சம் கண்கலங்கிடுவாங்க. எங்கள் கடைசி சித்தப்பா அவர் எல்லாத்துக்கும் செல்லும். எங்கள் அப்பா சித்தப்பாங்க அத்தைங்க அத்தனை பேர்த்துக்கு செல்லும். எங்கள் கடைசி சித்தப்பா அவரும் அப்படித்தான் இருப்பார். எல்லாத்து மேலேயும் கோபால் சித்தப்பா பாசமாக இருப்பார். எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபேவரெட்டு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்க எங்கள் எல்லாருக்குமே எங்கள் சித்தப்பான ஒரு தனி பாசம், தனி பிரியம். அவர் சித்தப்பாங்கிறத மாரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பார். ரொம்ப க்ளோஸாக இருப்பார். எல்லா விஷயம் ஃபஸ்ட்டு நாங்கள் காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து எல்லாமே எனக்கு டீச்சர் ட்ரைனிங் போகிறப்போ சாரீ எப்படி கட்டணும் கூட எங்கள் சித்தப்பா தான் சொன்னார்னா பார்த்துக்க. எனக்கு வண்டி ஓட்டி பள்ளிக்கூட்டது எங்கள் சித்தப்பா தான். எல்லாமே எங்கள் சித்தப்பா தான். கோபால் சித்தப்பா எல்லாத்தோட ஃபேவரெட்டு, எல்லாத்தோட செல்லப்பிள்ளை. இந்த வீட்டோட செல்லப்பிள்ளையே எங்கள் சித்தப்பான்னு சொல்லலாம். அப்படி ஒரு ரொம்ப நல்ல பர்சன். எல்லாத்துக்கும் ஓடி ஓடி செய்வார். அண்ணன் அக்கா அந்த ஒரு அவர் மேலே எல்லோரும் பிரியமாக இருந்தாலும் அவரு எல்லாரையும் எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டார். இது அண்ணன் வீடு, இது அவங்க வீடு, அக்கா வீடு அப்படியெல்லாம் பார்க்க மாட்டார். அத்தனை பேர்த்துக்கு ஓடி ஓடி செய்வார் எங்கள் கோபால் சித்தப்பா. வி லவ் யூ சித்தப்பா. அப்புறம் என் கவிதா மிஸ்ஸிங். காவியா இருக்கிறா. கவிதா வந்து வர முடியல. எல்லாம் நிறையா மிஸ்ஸிங். அடுத்த வருஷம் பெரியவங்க எல்லாரையும் கூட்டியாந்து வச்சு எல்லோரும் சேர்ந்து கும்பிடுவோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.